மக்களே, எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்கிறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் பிள்ளைகளையும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நம்ம தேசத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுங்கள் என்ற நற்செய்தி இது. உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிங்க மக்களே. இன்றைக்கி எல்லாரும் ஜெபிச்சிங்களா? காலையில் எழுந்திரிச்சு ஜெபிச்சிங்களா? உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் பிள்ளைங்களுக்காக ஜெபிச்சிங்களா மக்களே? ஜெபிக்கும் போது தான் ஜெயம் வரும் மக்களே. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஜெபிச்சிருக்கணும். நீங்கள் ஜெபிங்க, சுவிசேஷம் சொல்லுங்க. வாலிப பிள்ளைகளே போய் தெருவாக நின்று கர்த்தரை பற்றி சொல்லுங்க மக்களே. படிச்சிருக்கிறீங்க, வேதத்தை எடுங்க, வேதத்தை படிங்க. வேதத்தை சுமக்கிறவன் பாக்கியவான். வேதத்தில் உள்ள ரகசியங்களை மற்றவங்களுக்கு சொல்லுங்க. வாலிப பிள்ளைகளே, எவ்வளோ பேருக்கு சத்தியம் தெரியாமல் கெட்டு போகிறாங்க. வாலிப பிள்ளைகள் குடிச்சு வெறிக்கொண்டு ரோட்லெல்லாம் விழுந்து கிடக்குறாங்க. வாலிப செல்வங்களா, தயவு சேர்ந்து அந்த வாலிப பிள்ளைங்க மேலே உங்களுக்கு கொஞ்சம் கருணை இருக்கட்டும். போய் சொல்லுங்கள் சத்தியத்தை. அவங்களுக்கு விடுதலை வாங்கித்தாங்க. ஏசப்பா அவங்களுக்கு விடுதலை தர ரெடியாக இருக்கிறார். நீங்கள் போய் சத்தியத்தை சொல்லும் போது அவங்க மனம் திரும்புவாங்க. மனம் திரும்புதல் ரொம்ப முக்கியம். அழிஞ்சு போகிறது முக்கியம் இல்லை. தேசத்தில் வாலிபர்கள் அழிவது கர்த்தருக்கு பிரியம் இல்லை மக்களே. கர்த்தருக்கு பிரியம். நீங்கள் எல்லாம் வாலிப செல்வங்கள்லாம் ஆசீர்வாதமாக இருக்கணும். வேதத்தை சுமக்கணும். கத்தி எடுக்கிறவங்க, கன் எடுக்கிறவங்கெல்லாம் கர்த்தருடைய வேதத்தை சுமக்கணும். வாலிப பிள்ளைங்களே, வாலிப பெண்களே, போய் உங்கள் காலேஜில் உங்கள் பெண்களுக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சத்தியத்தை சொல்லுங்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லியிருக்கிறார் கர்த்தர். போங்க மக்களே, போங்க. ஆண்டவருக்காக போங்க. எழும்பி பிரகாசிங்க மக்களே. யாருமே சும்மா இருக்காதீங்க. டைம் கிடைச்சா வேதம் வாசிங்க. யாருக்காவது ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது சத்தியத்தை சொல்லுங்க மக்களே. சத்தியத்தை சொல்லும் போது அவங்க உள்ளத்தில் ஆண்டவர் பேசுவார். அவங்க கஷ்டங்கள், கண்ணீர், துக்கங்கள் எல்லாம் மாற்றுவார். அவர்கள் வியாதிகளை குணமாக்குவார். அவர்களை ஆசீர்வதிப்பார். சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிங்க. உங்கள் கணவர் ரட்சிக்கப்படலையா? ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே என் கணவனை தொடுங்க, என் பிள்ளைகளை தொடுங்க, ஆண்டவரே என் குடும்பத்தை தொடுங்க, என் தேசத்தை தொடுங்க. உம்முடைய பிள்ளைகளாக மாறணும். எல்லாரும் உம்முடைய பிள்ளைகளாக உன் பாதத்தில் காத்திருக்கணும்னு வேண்டுங்க மக்களே. உங்கள் வேண்டுதல் ரொம்ப பெரிதாக இருக்கிறது. ஆண்டவர் பாதத்தில் வேண்டும் போது உங்கள் ஜெபத்தை கேட்டு ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் தருகிற ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மக்களே. நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாதங்க. இது நடக்கலையே, அது நடக்கலையே, என் பிள்ளை படிச்சுட்டு வேலை இல்லாத இருக்கிறானே, என் மகள் பிகாம் முடிச்சுட்டு வேலை இல்லாத இருக்கிறாங்களேன்னு எனக்கு கவலைப்படாதீங்க. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே என் புள்ள படித்த படிப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல கம்பெனியில் வேலை தாங்கப்பான்னு கேளுங்க. கேட்டு பாருங்களேன். அடுத்த மாதமே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். கர்த்தர் நல்ல கம்பெனியில் உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு வேலையை தருவார். உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கஷ்டப்பட்டு கடன் வாங்கி படிக்க வச்ச படிப்புக்கு தகுந்த மாதிரி உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல சேலரியை கொடுத்து உங்கள் குடும்பத்தை உயர்த்துவார் மக்களே. உங்கள் மகள்களை ஆசீர்வதிப்பார். திருமணம் ஆகலையேன்னு வசனப்படாதீங்க. திருமணத்துக்காக ஜெபிங்க. ஆண்டவரே என் பிள்ளைக்கு ஒரு நல்ல ஏற்ற துணையை கொடுங்கப்பா, நல்ல ஒரு ஜெபிக்கிற மகனை தாங்கன்னு கேளுங்க மக்களே. கர்த்தர் அதை பார்த்து ஒரு நல்ல மகனை உங்கள் மகளுக்கென்று தருவார். நல்ல மகனுக்காக ஒரு பெண் வேணும்னா ஜெபிங்க. நல்ல விசுவாசம் உள்ள மகள் வேணும். கர்த்தரை தேடுகிற மகள் வேணும். குடும்பத்தை நேசிக்கிற மகள் வேண்டும் என்று கேளுங்க. குடும்பத்தை நேசிக்கிற ஒரு பிள்ளைகள் தான் ஒரு கிறிஸ்துவ பிள்ளைகள் மக்களே. குடும்பத்தை நேசிக்காத ஒரு கிறிஸ்தவர்களே அல்ல. கிறிஸ்தவர்கள் பிள்ளைகள் என்றால் தன் குடும்பத்தை நேசித்து கணவனை, மாமியாரை, மாமனாரை, குடும்பத்தை வருவங்களெல்லாம் அனுசரிக்கிற பிள்ளையாக இருக்கணும் மக்களே. அப்படி நீங்கள் ஜெபிச்சு பாருங்கள். ஒரு ஜெபமும் பரலோகத்துக்கு தேவன் கேட்குவார். கேட்டு ஆமன் என்று பதில் தந்து உங்களை ஆசீர்வதித்து, உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து, உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்து, உங்களை ஆசீர்வதித்து, உங்கள் நோய்களை எல்லாம் குணமாக்கி உங்கள் காயங்களை கட்டுகிற ஒரே ஒரு தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மக்களே. நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாதீர்கள். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுங்கள். கலங்கி தவிக்காதீர்கள் மக்களே. கலங்கி தவிக்காதீங்க. கர்த்தர் தான் உங்கள் தெய்வம். கர்த்தர் தான் உங்கள் தெய்வம். கர்த்தர் உங்களை வாழ வைத்து உங்களை ஆசீர்வதிப்பார் மக்களே. ஆமென். காட் பிளஸ் யூ. ஜீசஸ் லவ்ஸ் யூ மக்களே.